यच्चाय कुबेराय वैश्रवणाय धनदान्दियाधिपतये धनदान्दिय समृद्धिमे தேகி தாபய ஸ்வாஹா. காலபுருஷனுக்கு 12வது ராசி உபய ராசி இந்த மீன ராசி. இந்த மீன ராசியினாடன் பிரகஸ்பதி குரு பகவான். இங்குதான் ஒரு பெண் கிரகமான உச்ச கிரகம் சுக்கிர பகவான் அதி உச்சம் பெறும் அற்புத சூட்சம ரகசியம் பெற்ற ராசி. பொதுவாகவே இந்த மீனராசி என்று சொல்லக்கூடிய விரஸ்தானத்தை குரு பகவானோ சந்திர பகவானோ சுக்கிர பகவானோ புதன் பகவானோ போன்ற சுப கிரகங்கள் இருந்தாவே இவர்கள் சுபயோக யோகத்தை இப்பூமியில் அனுபவித்தே தீர்வார்கள். இது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் உங்கள் ராசிநாதனாக இருக்கும் குரு பகவான் இன்னும் 10 நாட்களில் மிகப்பெரிய புரட்சியை செய்ய போகிறார். ஏனெனில் நீங்கள் குபேர பகவானின் பூரட்டாதியில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, ரேவதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியில் நீங்கள் உதயம் செய்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் 10 நாட்களில் பார்ப்புகள் போற்றும் மன்னவனாக மக்கள் போற்றும் தென்னவனாக வரக்கூடிய காலமே இன்னும் 10 நாட்கள் தான். இந்த 10 நாட்களில் உங்கள் வாழ்க்கை பவளமல்லி பூத்தது போல் மற்றவர்கள் முகத்திலே செழிப்பு கிடைக்கப்படும். ஏனெனில் உங்கள் ராசிநாதனாகவும் ஜீவனாதிபதியாக இருக்கும் குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான இந்த கடகமனையில் அதி உச்சம் அடைகின்றார். இந்த கடகமனையில் அவர் அதி உச்சமடைந்து பூசம் புனர்பூசம் ஆயிரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து உங்கள் வாழ்க்கையை உன்னதமான ஒளி விளக்காய் மாற்றப் போகிறார். ஏனெனில் ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவானே பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால், இந்த செவ்வாய் மனையான விருச்சிக மனையை பார்ப்பதால் உங்களுக்கு தர்மகர்மாதி யோகத்தால் தந்தை வழி ஆதாயங்களும் தொழில் ஸ்தானங்களும் திடீர் பணப்பெருக்கமும் பெரும் புதையல் யோகமும் உங்களை நோக்கி வரப்போம். ஏற்கனவே இங்கே வாங்கி போன்ற சொத்தின் மதிப்பெல்லாம் திடீரென்று பல 500 மடங்காக மாறக்கூடிய நேரம் மண்ணாபரண யோகம் பொன்னாபரண யோகம் புதையல் யோகமும் குவிக்க போகிறீங்க. மாபெரும் சபைதனி ஏறி மன்னவனா சொல்லியக்கூடிய நேரமே இந்த மீனராசிக்கு இதுதான் ஜாக்பாட் அடிக்க போகுது. மேலும் அவருடைய விசேஷ தனப்பார்வை 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் லாபங்கள் கொள்ளை கொள்ளையாய் அதிகரிக்கப் போகுது. நீங்கள் செய்கின்ற தொழிலில் பல வழிகளில் வருமான பெருக்கம் தனப்பெருக்கம் ஏற்பட்டு வாழ்க்கையை புது யுத்தியாக கையாண்டு அடுத்த நிலைக்கு செல்ல போகிறீங்க. அவருடைய விசேஷ பார்வையை ராசியை பார்ப்பதா உங்கள் முகத்தில் கலை இழந்த நீங்கள் கலை உலக மன்னனாக தேஜஸ் கிடைத்து முகத்தில் தெளிவு பெற்று இனிமேல் உங்களுக்கு சுறுசுறுப்பாய் செயல்பட போறீங்க. ராசியிலேயே சனி பகவான் இருந்தாலும் மந்தத்தை கொடுத்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை சுறுசுறுப்பு நாயனாக வரக்கூடிய நேரமே ஏற்படும். ஏன்னா ஜீவனாதிபதி உச்சம் பெற்று ராசியில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை இனிமேல் மிகப்பெரிய புரட்சிகரமான வாழ்க்கையாக, புதுமை பெண் வாழ்க்கையாக, புரட்சி படைத்த வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த 12 மாதங்களில் நீங்கள் செய்யும் காரியம் பல தலைமுறைக்கும் நிலைச்சு நிற்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கும் தொழில் வெளி மாநிலம் மட்டுமில்லாமல் வெளிமாநிலங்களும் சென்று நிறுவக்கூடிய அளவுக்கு உங்கள் புகழ் காற்றாய் பரவப் போகுது. மேகமாய் வந்து போகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாக்கில் நீங்கள் மேகமாய் வந்து மின்னலாய் ஜொலிக்கக்கூடிய காலமே இந்த குருப்பெயர்ச்சி. குருப்பெயர்ச்சி பிறந்ததம்மா மீனராசிக்கு கொண்டாட்டம் பெருதம்மா. குருப்பெயர்ச்சி பிறந்ததம்மா மீனராசிக்கு கொண்டாட்டம் பெருதம்மா. கோடீஸ்வர யோகம் ராஜாங்க யோகம் தேடி தேடி வருகுதம்மா. கோடீஸ்வர யோகம் ராஜாங்க யோகம் தேடி தேடி வருகுதம்மா. குருப்பெயர்ச்சி பிறந்ததம்மா மீனராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குருப்பெயர்ச்சி பிறந்ததம்மா என்று நீங்கள் கனிவாய் பணிவாய் சந்தோஷமாய் ஆடிப்பாடி துள்ளதான வாழ்க்கையை இன்னும் 10 நாட்கள் ஆரம்பித்து இந்த 10 நாட்களில் வரும் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புது மலர்ச்சியாய் அமர்ந்து இழந்த சொத்து சுகத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாங்க வாழ்க்கையை பல மீனராசிக்காரங்க 7 சனி நடந்தாலும் இந்த 7 சனியில் சம்பாதிக்கும் சொத்து சுகமும் நீங்கள் பல தலைமுறைக்கு வரக்கூடிய நிலையே உங்களுக்கு வரப்போகும்.
பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில்துறையை வெளி மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் சென்று நிறுவக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தனயோகம், பணயோகம், செல்வாக்கு யோகம் கொடுத்து பல வழிகளில் நீங்கள் அதாரியமான சௌபாக்கியம் படைத்தவனாய், தன்னம்பிக்கை படுத்தவனாய், மிகப்பெரிய சாதனையம் படுத்த மன்னவனாய், மகா தென்னவனாய் வரக்கூடிய நேரமே இன்னும் 10 நாட்கள் தான். வைகாசி 12ஆம் தேதி வரும் குரு பேச்சு உங்கள் வாழ்க்கையை குதூகலத்தை கொடுத்து மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை நடத்தப் போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிந்தால் அவசியம் கும்பகோணத்தில் உள்ள அந்த குருபகவான் ஆலயம் ஆலங்குடி சென்று இந்த ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு அவரைக்கு கொண்டக்கடலை மாலை சாற்று வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை துள்ளலாய் ஆரம்பித்து வாழ்க்கை மிகப்பெரிய அல்லல் குழுந்து மகாராஜா போய் வாழக்கூடிய நிலை ஏற்படும். ஓம் வருஷபத்மஜா வித்மகே குரு நிகஸ்தாய தீமகி தன்னோ குருபிரம் சோதயாத்து என்று நீங்கள் வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை வள்ளலாய் அல்லல்கள் குறைந்து மிகப்பெரிய யோகம் பெற்றவனாய் மன்னாதி மன்னராய் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அரசியலிலும் அமைச்சராக வரக்கூடிய நேரமே இன்னும் 10 நாட்கள் தான் என்பது நிதர்சனமான உண்மை.